Hi guys, .NET 30 days 30 concept challenge. அதெல்லாம் இன்னைக்கு டே 6 பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கார்பேஜ் கலெக்டர். இத சிம்பிளா சொல்லணும் அப்படினா GC அப்படினு சொல்லுவாங்க. கார்பேஜ் கலெக்டர். இது என்ன சொல்லுவாங்கன்னா மெமரி மேனேஜர் அப்படினு கூட சொல்லுவாங்க. கார்பேஜ் கலெக்டர் வந்து மெமரி மேனேஜ்மென்ட் டூல். என்ன எவ்ரி ஃப்ரேம்வொர்க்ஸ். கார்பேஜ் கலெக்டர் .NETல மட்டும் கிடையாது. எல்லா விதமான லாங்குவேஜ்லயும் கார்பேஜ் கலெக்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படினா நம்ம ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கும்போது தேவையில்லாத மெமரி ஸ்பேஸ் நிறைய யூஸ் ஆகலாம்ல. நிறைய கிரியேட் ஆகலாம். அது தேவையில்லாத கிரியேட் ஆகிற இதெல்லாம் எங்க ஸ்டோர் ஆகும்னா உங்க அப்ளிகேஷன்லயே ஸ்டோர் ஆயிரும். அதால உங்க அப்ளிகேஷன் என்ன நடக்கும் தேவையில்லாத பர்டன் அதிகமாகும். லேட்டா உங்களுக்கு வியூஸ் எல்லாம் லேட்டா வரும். அதில் ரெஸ்பான்ஸ் லேட்டா ஆகும். இதெல்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண நிறைய கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணும் கார்பேஜ் கலெக்டர் ஆட்டோமேட்டிக்காக இன்வோக் ஆகி அந்த தேவையில்லாத மெமரி ஸ்பேஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணி விட்டுரும். அதை நீங்கள் இப்போ கால் பண்ணணும், நீ இப்போ தான் வரணும், நீ இப்போ தான் போகணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதோட வேலையை தானா பார்த்து நீங்கள் வேணா எக்ஸ்பிளிசிட்டாகவும் ஒரு கார்பேஜ் கலெக்டர் இன்வோக் பண்ணலாம். எப்படின்னா gc.collect அதை வச்சு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி எடுத்துக்கலாம். இது எப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற குப்பையை க்ளீன் பண்ணுற மாதிரி தான் கார்பேஜ் கலெக்டர் என்ன பண்ணும் அப்ளிகேஷனில் இருக்கிற தேவையில்லாத மெமரி ஸ்பேஸை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்.